நீங்கள் உங்கள் இருதயத்தில் இயேசுவை விசுவாசித்து எனக்கு இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும். ஜெப நேரத்தில் நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட வேண்டும். அப்போ ஆண்டவருடைய தொடுதலை உணரலாம், சுகமாவதை உணரலாம், விடுதலை பெறுவதை நீங்கள் உணரலாம். அவர் அற்புதம் செய்வார் என்பதற்கு, அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் என்பதற்கு என்ன ஒரு காரியம் இருக்கிறது, என்ன ஒரு அடையாளம் இருக்கிறது என்று சொன்னால், நானே உங்கள் மத்தியிலே சாட்சியாக இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ததுனால தான் நான் இன்றைக்கு உயிரோடு உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. தூத்துக்குடி மாவட்டத்தில் 4 மாவடி கிராமத்தில் பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் வீட்டில் சாமி வீடு, கோயில் வீடு என்று தனியாக ஒரு ரூமே இருக்கும். சாமி கும்பிடுவதற்காக பல படங்கள் வைக்கப்பட்டிருக்கும், குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்கும். தினம் 2 வேளை தவறாமல் சாமி கும்பிடுகிற, தெய்வ வணக்கம் செய்கிற பழக்கமுடைய ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். காலையில் சின்ன பையனா ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இருந்தே குளிச்சுட்டு வரும்போது அந்த ஈர உடையோடு கூட அந்த கோயில் வீட்டுக்குள்ளே போய் பல நிமிட நேரம் பக்தியோடு சாமி கும்பிடுவது, சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுவது, இதெல்லாம் சிறு வயதிலே போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவன். மாலையில் எங்காவது தெருக்களில் நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்தாலும் தெருவிளக்கு எரியும். கிராமத்தில் சாயங்காலத்தில் தெருவிளக்கு எரிந்த உடனே வீட்டுக்கு வந்துடணும் சொல்லிடுவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கை கால்களை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி கொண்டு நேர அந்த அறைக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு தெய்வ வணக்கம் செய்த பிறகுதான் படிக்கவே ஆரம்பிக்க வேண்டும். இந்த மாதிரி பழக்கத்தை வளர்க்கப்பட்டு ரொம்ப பக்தி உள்ளவனாய் நான் வளர்க்கப்பட்டேன். என்னுடைய பாட்டியார் இருந்தாங்க. தினமும் எனக்கு மகாபாரத, ராமாயணம் கதைகளை, சொந்த புராணங்களை சொல்லுவாங்க. பாட்டு பாடி எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் தினமும் இரவில் அதை சொல்லி கொடுப்பார்கள். ராமாயணம், மகாபாரதம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை எனக்கு எல்லா கேரக்டரும் தெரியும். எல்லாம் சொல்லி 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 பக்தியிலே வளர்க்கப்பட்டு அந்த பக்தி தான் எனக்குள்ளே இருந்தது. என்னுடைய தகப்பனார் வியாபாரத்திற்காக சென்னை பட்டணம் வந்தபோது பாடி என்கிற இடத்திலே பாத்திர வியாபாரம் செய்தார்கள். அங்கு தான் நான் முதலாவது இயேசுவை பற்றி எனக்கு சொல்லப்பட்டது. சிலர் வந்து இயேசுவை பற்றி சொன்னபோது எனக்கு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, விரும்பி அதை பற்றி அறிந்து கொள்ள விரும்பவும் இல்லை. எனக்குள்ளே கோபமும் எரிச்சலும் உண்டானது. எனக்கென்று கடவுள் உண்டு, எனக்கென்று மதம் உண்டு, எனக்கென்று நம்பிக்கை உண்டு. சின்ன வயதிலிருந்து நான் அந்த நம்பிக்கையில் வளர்க்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவை பற்றிலாம் ஏட்ட பேசாதங்கள் என்று சொல்லி நான் பரிகாசம் பண்ணி எதிர்த்து நின்றவன். இன்னும் இயேசுவை பற்றி வாலிபர்கள் சொன்னபோது நான் இயேசுவை பற்றி கீழ்த்தரமாய் பேசினவன், கேவலமாய் பேசினவன். இந்த மேடையில் சொல்லக்கூடாத அளவிற்கு இயேசுவை அவமானப்படுத்தி கீழ்த்தரமாய் பேசினவன் நான். அந்த மாதிரி இயேசுவை நான் வெறுத்தவன். அந்த மாதிரி நான் பக்தியில் ஊறினவனாய் காணப்பட்டேன். சென்னைக்கு போன பிறகும் என் தெய்வ வணக்கத்தை, அந்த நம்பிக்கையை நான் விட்டுவிடவில்லை. அந்த மாதிரி நம்பிக்கையோடு என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தார். இயேசுவை நான் எனக்கு சொல்லப்பட்ட போதிலும், இயேசுடைய குறித்து சொல்லப்பட்ட போதிலும் நான் விரோதித்தேன், வெறுத்தேன், புறம்பே தள்ளினேன். அந்த சமயத்தில் தான் என்னுடைய 14 வயது, ஒரு இளம் வாலிப வயதில் ஒரு வியாதி என்னை தாக்கினர். அப்பொழுது நான் 9வது வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். என்னுடைய ஒரு சரீரத்தில் ஒரு வியாதி, என் இருதயம் பாதிக்கப்பட்டது. ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கி விட்டது. ஆரம்பத்தில் இருதயத்தில் வலி, இருதயத்தில் பிரச்சனைன்னு ஆஸ்பத்திரி கொண்டு போகப்பட்டு, அந்த காலத்தில் எக்ஸ்ரே தான் எடுத்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கேன் இப்போ வந்த காரியமெல்லாம் அப்போ கிடையாது. அப்போ பார்த்துட்டு இருதயம் பல்ஜ் ஆகியிருக்குது, வீங்கி இருக்குதுன்னு கண்டுபிடித்தார்கள். எத்தனையோ டாக்டர்கள், எவ்வளவோ மருந்துகள், எத்தனையோ இடத்துக்கு சென்னை பட்டணத்தில் என் பெற்றோர் மாற்றி மாற்றி ஒவ்வொரு டாக்டராக கொண்டு போனார்கள். அப்போ அந்த சமயத்தில் அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, கடைசியில் ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கிற ஒரு டாக்டர் இருக்கிறார், அவர்கிட்ட கொண்டு போனால் சரியாயிருன்னு சொல்லி என் உறவினர் அயனாவரன்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில், சொல்லி அனுப்பினார்கள். என் பெற்றோர் என்னை கொண்டு அதற்குள்ளாக நான் எலும்பும் தோலும் ஆகிவிட்டேன். என் இருதயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு கால் நடக்க முடியாது. வலது கால்
செயலற்று விட்டார். காலை அசைக்க கூட முடியாது. என்னை காருக்குள்ளே தூக்கி கொண்டு தான் வைக்கணும், ஆஸ்பத்திரிக்குள்ளே தூக்கி கொண்டு தான் போகணும். வலது கால் கம்ப்ளீட்டாக செயலற்று விட்டது. எலும்பும் தோலும் ஆகிவிட்டேன். பேசக்கூட ஒரு பலனற்ற நிலைமை. ஃபைனலாக அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. அவர் வெளிநாட்டில் படிச்சுட்டு, அந்த காலத்தில் 45 வருஷத்துக்கு முன்னால் வெளிநாட்டில் படிச்சுட்டு வர்றதுன்னா பெரிய ஒரு விஷயம் இல்லை. அப்போ அவர் என்னை கவனித்தார். 4-5 டாக்டர்கள் என்னை சூழ்ந்து என்னுடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாவற்றையும் பரிசோதனை பண்ணினாங்க பல மணி நேரம். அதன் பிறகு அவங்க கூடி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி என் பெற்றோரை அழைத்து சொன்னார்கள், உங்களுடைய மகனுடைய இருதயம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிவிட்டது. இனிமேல் எங்கே கொண்டு போனாலும் உங்களுடைய மகனை காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஹார்ட் கம்ப்ளீட்லி டேமேஜ். அதனால தான் இனி காப்பாற்ற வழி கிடையாது, மருத்துவத்தில் வழி கிடையாது, எந்த நேரத்திலும் மரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் தான் தாங்கும் என்பதாய் சொல்லி ஆறுதல் படுத்தி வீட்டில் கொண்டு போய் வைத்து கொள்ளுங்க, ஆறுதலுக்காக சில மாத்திரை தரோம், அதை வேணா போட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பிட்டாங்க. அவ்வளோதான், கைவிடப்பட்ட நிலைமை. நான் வீட்டில் படுத்த படுக்கையில் இருக்கிறேன். எங்களுக்கு முன்னால் கடை, பின்னால் வீடு. அங்கே ஒரு காம்பவுண்டு வீடு, 6 வீடுகள் இருக்கிற இடத்துல என்னுடைய முதல் வீடு. நான் படுத்த படுக்கையில் இருக்கிறேன். என்னால் எழும்பி உட்கார முடியாது. யாராவது தூக்கி உட்கார வச்சாதான் உட்கார முடியும். நான் திரும்ப படுக்கணுமானா கூட யாராவது ஹெல்ப் பண்ணால் தான் படுக்க முடியும். ஏன்னா அப்படி இருதயம் பாதிக்கப்பட்டு விட்டார். என் சட்டை கலட்டினா இந்த இருதயம் பல்ஜாகி இருக்கிறதை பார்க்க முடியும். நான் ஆஸ்பத்திரிக்கு போனால் எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க, இந்த பையனுக்கு என்னன்னு சொல்லி. அந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டு கால் அசைக்க முடியாது, மரணப்படுக்கை. பசி எடுக்கும், சாப்பிட முடியாது, தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்க முடியாது. ரொம்ப ஒரு மரண போராட்டம், மூச்சு விட கஷ்டம். எந்த நேரத்திலும் இருதயம் நின்று விடலாம். கைவிடப்பட்ட நிலைமையில் மரணப்படுக்கை. இப்போது பல தெய்வ வணக்கம் நம்பி, பல தெய்வங்களை நம்பி வணங்கினவன். என் பெற்றோர் எல்லாத்துக்கும் பொருத்தனை செய்தாங்க. எல்லா கோயில்கள், எல்லா யார் யார் இந்த கோயில், அந்த கோயில், அந்த தெய்வம், இதுக்கெல்லாம் பொருத்தனை பண்ணுங்க, எல்லாத்துக்கும் பொருத்தனை பண்ணாங்க. வேளாங்கண்ணி கூட பொருத்தனை பண்ணாங்க. சில கிறிஸ்தவங்க பேசினதுனால எப்படியாவது என் பிள்ளை பிழைக்கட்டும், யார் மூலமாவது ஒரு சுகம் கிடைக்கட்டும்னு சொல்லி. ஆனால் ஒருத்தர் எனக்கு உதவி செய்யலை. எல்லாமே வீணாகி போனது. மரணம் என்னை நெருங்கி கொண்டிருந்தார். என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்பப்போ பார்த்துட்டு போவாங்க. சாக போகிற ஒரு ஆளை கடைசியாய் பார்க்க வருவதை போல கேள்விப்பட்ட உறவினர்கள் எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. இனிமேல் எங்கே பிழைக்க போகிறான் அவ்வளோதான்னு சொல்லிட்டு போவார்கள். அந்த மாதிரி நம்பிக்கை இழந்த நிலைமை, இனி பிழைக்க முடியாதுங்கிற சூழ்நிலை. மரணப்படுக்கையிலே நான் படுத்திருக்கிறேன். மரணம் என்னை நெருங்கி கொண்டு இருக்கிறது. எந்த நேரத்தில் மரணம் சம்பவிக்கலாம், இனி காப்பாற்ற வழி இல்லை. அந்த நேரத்தில் தான் இயேசு என்னை தேடி வந்தார். எங்கள் வீட்டுக்கு அவர் வந்தார். நாங்கள் இந்துக்கள், எங்களுக்கு இயேசுக்கு சம்பந்தம் இல்லை. எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, எந்த கிறிஸ்துவ கூட்டத்துக்கும் போனதில்லை. எங்கள் வீட்டில் பைபிளும் கிடையாது. நான் படித்த ஸ்கூலில் கிதியோன் மூலமாக புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. அது அட்டை நல்லா இருக்குன்னு அந்த புதிய ஏற்பாட்டை கிழித்து தூர போட்டு அட்டை மட்டும் நான் வைத்திருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான். அதனால் எங்கள் வீட்டில் பைபிளும் கிடையாது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இயேசு என்னை தேடி வந்தார். அதான் ரொம்ப ஆச்சரியம், கிரகிக்க முடியாத காரியம். இயேசுடைய அன்பு, இயேசுடைய மனதுருக்கம் மனிதர்களால் அதை விளங்கி கொள்ள முடியாது. மேன் cannot understand the love of Jesus. அவருடைய இரக்கமும் அன்பும் மனிதனுடைய சிந்தைக்கெல்லாம் அப்பாற்பட்டார். பாருங்கள், நான் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறேன். நாங்கள் யாரும் இயேசுவை தேடி போகலை. எங்கேயாவது சுகம் கிடைக்குமா, அந்த கூட்டத்துக்கு கூட்டு போகலாமா, அப்படியும் இல்லை. எங்களுக்கு அப்போ யாரையும் கிறிஸ்தவங்க அதிக பழக்கெல்லாம் கிடையாது. அப்போ அந்த சமயத்தில் நான் மரணப்படுக்கையில் படுத்திருக்கும்போது ஒரு கிறிஸ்தவ நண்பர் பாடியில் லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனி வரிசையாக இருக்குது. லூகாஸ் டிவிஎஸ், பிரேக்ஸ் இண்டியா, வீல்ஸ் இண்டியா, அப்படி சுந்தரம் கிளேட்டன்னு வரிசையாக கம்பெனி இருக்கும். அதில் ஒரு வேலை செய்கிற ஒரு சகோதரர் சாமுவேல் என்பது அவனுடைய பெயர். அப்போ அவங்களுக்கு திருமணமாகல ஒரு வாலிபன். அவங்க ஒரு கிறிஸ்தவர். அவங்க எங்களுடைய
வியாபாரத்தில் எங்கள் பழகினவர்கள். எங்கள் அப்பா கிட்ட கடைக்கு வரும்போது அவளுக்கு திருநெல்வேலி, நாங்களும் திருநெல்வேலின்றதுனால எங்கள் அப்பா கூட பேசி சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகினவர்கள். நான் வியாதிப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு என்னை பார்க்க வீட்டுக்கு வந்தார்கள். மகனுக்கு சுகமில்லையாமல் பார்த்துட்டு போக வந்தேன் என்று. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னுடைய தாயார் அந்த வாசற்படியில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்தாங்க. ஏன்னா எந்த நேரத்தில் மரணம் சம்பவிக்கலாம். எங்கள் வீடு ஒரு மரண வீடு போல் இருந்தது. சந்தோஷமே இல்லை. சில மாதங்களாக 4-5 மாதங்கள் கடந்து விட்டது. வீட்டில் சந்தோஷம் இல்லை, சிரிப்பு இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை. மரண வீடு போல் மாறிவிட்டார். எந்த நேரத்தில் மரணம் சம்பவிக்கலாம். யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமையில் என் குடும்பம் தத்தளித்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு வேதனையில் இருந்த சமயம் அந்த சாமுவேல்ன்ற சகோதரன் வீட்டுக்கு வந்தார். இயேசு அவரை அனுப்பினார். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தபோது என்னுடைய தாயார் அவரை பார்த்த உடனே சொன்னார்கள், என் மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, என் மகன் சாக கிடக்கிறான். இயேசு கிறிஸ்துக்கிட்ட என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணுவாயான்னு கேட்டார்கள். என் தாயார் கண்ணீரோடு கேட்ட அந்த வார்த்தையை பார்த்த உடனே அந்த சகோதரர் நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னார். சர்ச்சை கூட்டு வாங்க, அந்த கூட்டத்துக்கு கூட்டு வாங்க, அங்கே கொண்டு வாங்க. ஒன்றுமே அவர் சொல்லவில்லை. நான் ஜெபிக்கிறேன் உங்கள் மகனை, நீ ஜெபம் பண்ணுவியான்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. எங்கே கொண்டு போகணும் அதெல்லாம் கேட்கலை. நீ ஜெபம் பண்ணுவியா இயேசுக்கிட்ட, என் மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்கள். எனக்கு அதெல்லாம் அப்போ தெரியாது எங்களுக்கெல்லாம். அதுக்கு பிறகு தான் அதை கேட்டு அறிந்து கொண்டேன். கிறிஸ்தவர் அவ்வளவுதான் தெரியும். அவர் முழு நேர ஊழியர் அல்ல, பாஸ்டர் அல்ல, ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள். இப்போவும் உயிரோடு இருக்கிறாங்க. பாடியில் அவங்க இருக்கிறாங்க, மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் வாலிபனாக இருந்தார்கள். என்னுடைய தாயார் கேட்ட உடனே ஜெபிக்க என் படுக்கை பக்கத்தில் முழங்கால் படியிட்டார்கள். நான் அப்படியே படுத்த படுக்கையில் இருக்கிறேன். என்னால் எழும்பிலாம் உட்கார முடியாது. இந்த சகோதரன் பக்கத்தில் முழங்கால் படியிட்டு அப்படி ஜெபிக்கிறாங்க. என் தாயார் முழங்கால் படியிட்டுருக்கிறாங்க. என்னுடைய தகப்பனார் எனக்கு 3 சகோதரர்கள். அவங்கெல்லாம் இவர் முழங்கால் படியிட்டனால முழங்கால் படியிட்டு நிற்கிறாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு ஜெபெல்லாம் தெரியாது. இவங்க என்ன ஜெபம் பண்ணுவாங்க அதெல்லாம் தெரியும். கண்ணை மூடி நிற்கிறாங்க பயபக்தியாக. என் தாயார் மாத்திரம் இயேசுவே அப்படின்னு அந்த நாமத்தை சொன்னார்கள். இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். கண்ணீர் விட்டு அழுது, இயேசுவே என் மகனுக்கு இறங்கும், இயேசு இயேசு அந்த பெயரை சொல்லி அழுது கூப்பிட்டார்கள். அந்த சகோதரர் கரமையத்தை ஜெபி, அவர் என் மேலே கை வைக்கலை. என்னால் ஒரு முழு நேர ஊழியர் அல்ல, ஒரு விசுவாசி. கரமுயர்த்தி அவர் எனக்காக சின்சியராக கருத்தாக ஜெபிக்கிறாங்க. அவங்க சூழ்நிலை பார்க்கல, இது மறைக்கிற நிலைமையில் இருக்கிற ஒரு தம்பி எதையும் பார்க்கல. இயேசுடைய வல்லமை விசுவாசித்து அவங்க ஜெபிக்கிறாங்க. நான் கண்ணை திறந்து அவரை வேடிக்கை பார்த்து கொண்டேன். இப்படி படுத்திருக்கிறேன், இங்கே முழங்கால் படுத்த ஜெபிக்கிறதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் கூட இயேசுவே நீ நான் கூப்பிடக்கூட இல்லை. ஏன்னா அவ்வளவு நான் மத வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். இயேசுவை அவ்வளவு நான் வெறுத்தவனாக இருந்தேன். அதனால் அவர் ஜெபிக்கும் போது அவர் தான் பார்த்து கொண்டு இருந்தேன், என்ன ஜெபம் பண்ணுகிறார் என்று. எனக்கு தான் ஜெபிக்கிறாரு, நான் மரணப்படுக்கையில் இருக்கிறேன். ஆனால் நான் இயேசுவை நோக்கி கூப்பிடவே இல்லை. அதுதான் இன்றைக்கி விளங்கி கொள்ள முடியாத இயேசுடைய அன்பு என்னை ஆச்சரியப்படுத்துகிறார். அவ்வளவு நான் இயேசுவை வெறுத்த போதிலும் பாருங்கள், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார், நான் படுத்த படுக்கையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். திடீரென்று அந்த அறைக்குள்ளே அந்த ஜெபிக்க 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 ஒரு தேவ பிரசன்னம் அந்த அறைக்குள்ளே இறங்குகிறார். ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு டிவைன் பவர் கேம் அன்டு தட் ரூம். அந்த ரூமுக்குள்ளே அப்படியே தேவ பிரசன்னம் இறங்குகிறாரு. என் சரீரத்தில் நான் உணர்கிறேன், ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று இந்த ரூமுக்குள்ளே நடக்குது. அந்த தேவ பிரசன்ன வல்லமை, அந்த தொடுதலை நான் உணர்ந்தேன். அதான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாவிட்டாலும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஒரு தெய்வீக பிரசன்னம் அப்படியே அந்த அறைக்குள்ளே இறங்கும்போது என் சரீரத்தில் ஏதோ நடக்கிறது. எனக்குள்ள ஒரு பயம், தெய்வீக பயம் உண்டாகிறது. என் கண்ணிலேருந்து கண்ணீர் வடி ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒன்று நடக்குதுன்னு அப்படி நினைக்கும் போது என் படுக்கையின் பக்கத்தில் ஒருவர் நிற்கிறதை என்னால் உணர முடிகிறாரு. என் கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் என்னால் உணர முடிகிறாரு. நீங்கள் உங்கள் ரூமில் தனியாக உட்காந்து
கண்ணை மூடி இருக்கிறீங்க. யாராவது அந்த ரூமுக்குள்ளே நடந்தால் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் கண்ணை திறந்து பார்க்காட்டாலும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். யாரோ இந்த ரூமில் நடக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றதை ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி என் படுக்க பக்கத்தில் ஒருவர் வந்து நிற்கிறதை நான் உணர்கிறேன். somebody is near my bed. யாரோ என் படுக்க பக்கத்தில் நிற்கிறாங்க, அது எனக்கு நல்லா உணர முடிகிறது. அந்த சகோதரர் இயேசுவே தொடும் அப்படின்னு ஜெபிக்கிறார். இயேசுவே தொடும், இயேசுவே தொடும் அப்படின்னு ஜெபிக்கும்போது ஒரு கரம் என்னை தொடுகிறார். நான் இப்படி படுத்திருக்கிறேன், எங்கள் பக்கத்தில் ஒருவர் நிற்கிறார், அதை நான் உணர்கிறேன். அவர் தொடுன்னு ஜெபிக்கும் போது ஒரு கரம், ஒரு மனுஷன் தொட்டா எப்படி இருக்குமோ, என்னுடைய வலது கை தோள் பகுதியில் அந்த கை தொடுகிறாரு. ஒரு கை என்னை தொடுகிறதை பார்த்தா தெரியல, ஒரு கை கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் தொடுதலை உணர முடிகிறாரு. அதான் ஆவியாக இருக்கிற ஆண்டவர் அவருடைய கையினால் தொடுவதை நாம் உணர முடியும். அவருடைய தொடுதலை உணர்ந்தவன். இந்த தோள் பகுதியில் இந்த கை தொட்டதை நான் உணர்ந்தேன். உடனே என்னுடைய வலது காலில் ஒரு மின்சாரத்தை போல ஒரு வல்லமை, கரண்ட் ஷாக் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வல்லமை என் காலில் அப்படியே பாய்ந்து போகிறாரு. ஏன்னா வலது கால் தான் செயலற்று கிடக்கிறாரு, அசைக்க முடியாது, எழுப்பி உட்கார முடியாது. அந்த தொட்ட உடனே அந்த காலுக்குள் ஆண்டவுடைய வல்லமை ஒரு செகண்ட் அப்படி பாய்ந்ததை நான் உணர்ந்தேன். அடுத்த நிமிஷம் என் கால் செயல்பட ஆரம்பித்து விட்டார். என் காலுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துவிட்டதை நான் உணர முடிந்தது. இதெல்லாம் பாருங்கள், அவருடைய தொடுதலை உணர்கிறேன், அவருடைய வல்லமை சரீரத்தில் பாய்வதை உணர்கிறேன், நான் சுகம் பெற்றதை உணர்கிறேன். உடனே நான் எழும்பி உட்கார்ந்து விட்டேன். அவர் இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஜெபம் பண்ணி முடிக்கலை, அதுக்குள்ளே நான் எழும்பி படுக்கையில் உட்கார்ந்துட்டேன். என்னால் எழும்ப முடியாது, என்னால் தானாக எழும்பி உட்கார முடியாது. இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் என் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததை உணர்ந்தேன். எழும்பி உட்கார்ந்துட்டேன். என்னால் தெளிவாக உணர முடிந்தது, ஒருவர் என்னை தொட்டு விட்டார், என் சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிவிட்டது. கண்ணில் கண்ணீராய் வடிகிறாரு. நான் எழும்பி உட்கார்ந்துட்டேன். அவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி முடித்து கண்ணை திறக்கும்போது நான் படுக்கையில் எழும்பி உட்கார்ந்துருக்கிறேன். என் குடும்பத்தாரெலாம் பார்க்குறாங்க. அவர் ஒன்றுமே சொல்லலை, ஜெபம் பண்ணி முடிச்சிட்டார், அவ்வளோதான். நான் தொட்ட ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்தேன், சரீரத்தில் மாற்றத்தை உணர்ந்தேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 4-5 மாதம் படுக்கையில் அந்த வியாதியில் கஷ்டப்பட்டு எலும்பும் தோலும் ஆகிட்டேன். சரீரம் பலவீனமாக இருக்கிறாரு. என் கையை ஊன்றி நான் எழும்பி நிற்கிறேன், என்னால் நிற்க முடிந்தது. நான் நடந்து பார்க்கிறேன், என்னால் நடக்க முடிந்தது. இயேசுடைய ஒரு தொடுதல் நொண்டியாய் கிடந்த என் காலை செயல்பட வைத்தது, ஒரு புதிய காலாய் மாற்றிவிட்டார். அதன் பிறகு நான் பார்க்குறேன், வீங்கியிருந்த இருதயம் நார்மலாய் மாறிவிட்டார். இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம் இது. சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். அதாவது இருதயம் பல்ஜாக இருக்குது, நார்மலாயிற்று. இருதயம் நார்மலாய் மாறிவிட்டார். செயலற்றுக்கு போன கால் செயல்பட ஆரம்பித்து விட்டார். இப்போ நான் நடக்கிறேன், குடும்பத்தார் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஆச்சரியம். இயேசு என்னை குணமாக்கி விட்டதை உணர்கிறேன். அப்போ தான் நான் முதல் விசுவாசித்தேன், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி லிவிங் காட். இயேசு ஒருவர் தான் மெய்யான ஜீவனுள்ள தேவன். ஏனென்றால் நான் எத்தனையோ தெய்வங்களை பக்தியோடு வணங்கினவன், சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினவன். எத்தனையோ தெய்வங்களை தேடி போய் தியாகத்தோடு கூட நமஸ்கரித்தவன். ஆனால் யாருமே செய்ய முடியாததை, நான் யாரை வெறுத்தேனோ, யார் கடவுளே இல்லைன்னு சொல்லி வாதாடி பரிகாசம் பண்ணினேனோ, அவர் என் வீட்டுக்குள்ளே வந்து ஒரே ஒரு தொடுதல்ல அப்படின்ற நேரத்துக்குள்ளே என்னை குணமாக்கி விட்டாரே. இந்த மாதிரி இந்த உலகத்தில் வேறு எந்த தெய்வம் என்று இருக்கிறது? வேறு யார் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார்கள்? நான் கேள்விப்பட்டது இல்லை. புராணங்களில் அது நடந்தது இது நடந்தது என்று கதைகளால் சொல்லி கேள்விப்பட்டேனே ஒழிய, என்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரி இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் நடந்தது என்று ஒருவரும் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இப்போ இயேசு எனக்கு செய்து விட்டார், நான் அதை அனுபவித்திருக்கிறேன். பாருங்கள், இத்தனை வருஷம் என் 14 வயசில் அற்புதம் நடந்தார். இன்றைக்கு 50 வருடம் கடந்து விட்டது. இந்த இருதயம் நேர்த்தியாய் ஓடிக்கொண்டிருக்கிறாரு. இதில் ஒரு பிரச்சனை, இயேசுடைய ஒரு தொடுதல் ஒரு புது இருதயத்தை எனக்கு கொடுத்து விட்டார்.
இன்றைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனையில் இந்த இருதயத்தில் எல்லாம் 100% பெர்ஃபெக்டாக ஓடுகிறார். இயேசுடைய ஒரே ஒரு டச், அவ்வளோதான். டாக்டர் சொன்னது இந்த இருதயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு போய்விட்டார், இனி அவ்வளவுதான் என்று. ஆனால் இயேசுடைய ஒரு தொடுதல் புது இருதயத்தை எனக்கு தந்து விட்டார். வலது காலுக்கும் இடது காலுக்கு சின்ன ஒரு வித்தியாசம் கூட இல்லாதபடி இயேசு என்னை குணமாக்கி விட்டார். அதன் பிறகு அந்த வியாதிக்காக எந்த டாக்டரிடத்தில் என் பெற்றோர் என்னை கொண்டு போகவில்லை. இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகம். அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். எனக்கு அவர் செய்திருக்கிறார். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் அவர் செய்வார். அவரை நம்பாத என்னை தேடி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு அற்புதம் செய்தாரே. இவங்கெல்லாம் இந்துக்கள், அங்கே படம் குத்து விளக்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன்னு என்று இயேசு வெளியிலே நிற்கவில்லை. அந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். எங்கே படங்களும் குத்து விளக்கம் வைக்கப்பட்டிருந்ததோ அதே வீட்டுக்குள்ளே இயேசு வந்து என்னை தொட்டு குணமாக்கி, நான் தானப்பா மெய்யான தேவன் என்பதை எனக்கு விளங்க பண்ணினார். அதே இயேசு இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் யாராகவும் இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவளாகவும் இருக்கலாம், ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுவை நீங்கள் நம்பாதவர்களாக கூட இருக்கலாம். இயேசு உங்களை நேசித்து தான் இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இயேசு உங்கள் மேலே அன்பு வைத்து தான் இந்த காரியங்களை நீங்கள் பார்க்கும்படி செய்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் தேவை. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுகம் தேவை. அதற்காக ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த பந்தில் இந்த டெண்டுக்குள்ளே கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.